வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். இந்த அனர்த்தத்தின் பின்னரான சுகாதார சம்பந்தப்பட்ட நோய்களும் எங்களுக்கு தாக்க அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தொற்று நோய்கள் எங்களை தாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதிலே மிகவும் முக்கியமாக எலிக்காய்ச்சல் என்கின்ற லெப்டோஸ்பைரோசிஸ் என்கின்ற நோய்க்கு நாங்கள் உட்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த எலிக்காய்ச்சல் எலியினுடைய சிறுநீரில் காணப்படுகின்ற ஒரு நுண்ணங்கியினால் அந்த சிறுநீர் வெள்ளத்திலே சேர்கின்ற பொழுது அது மக்களை தொடுகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது அதிதீவிர காய்ச்சல், உடல் வலி, மூட்டு வலி என்கின்ற நோய் அறிகுறிகளுக்கு நாங்கள் உட்படுகின்றோம். இந்த நோய் அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவசரமாக அருகிலுள்ள வைத்தியரை நாடி வைத்தியசாலைக்கு சென்று மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோய் ஏற்படுவதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமாகும். இன்று வெள்ளம் வடிந்த பின்னர் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக செல்கின்றார்கள். அங்கே வெள்ளத்தோடு தொடர்புபடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாகின்றன. எனவே இவ்வாறு செல்கின்றவர்கள் இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி டாக்ஸிசைக்ளின் என்கின்ற வில்லையினை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும். உங்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று அல்லது வைத்தியரை நாடி அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு சென்று அந்த வில்லைகளை எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் இந்த வில்லையினை டாக்ஸிசைக்ளின் என்கின்ற இந்த மருந்தினை சில நபர்கள் எடுத்துக்கொள்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இந்த மருந்துக்கு அலர்ஜிக் உள்ளவர்கள் இந்த மருந்தினை எடுத்துக்கொள்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களை பாதுகாத்து கொள்கின்ற சில விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளத்திலே நீங்கள் தொடுகின்ற பொழுது காலுறைகளை, பூட்ஸை அணிந்து கொள்வதும் கைகுறைகளை அணிந்து கொள்வதும் மிக முக்கியமானதாகும். உங்களுக்கு காலிலே அல்லது உடலிலே எங்கோ ஒரு பகுதியிலே காயங்கள், சிரங்குகள் இருக்கின்ற பொழுது அல்லது தோல் வருத்தங்கள் இருக்கின்ற பொழுது அவ்வாறான நபர்கள் இந்த சுத்தம் செய்கின்ற விடயங்களுக்கு செல்லாமல் இருப்பது மிகவும் நன்றது. எனவே இவ்வாறான விடயங்களை செய்து கொள்வதன் மூலமாக இந்த எலிக்காய்ச்சலிலிருந்து எங்களையும் எங்கள் உறவினர்களையும் அயல்வர்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும்.